சென்னை அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் நம் பள்ளி நம் வீடு உதவும் நண்பர்கள் சங்கமம் சார்பில் அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 4ஆம் ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி மற்றும் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா, மனிதநேயர் உதயகுமார், புரவலர் ஆரா, சமூக செயல்பாட்டாளர் அண்ணாமலை, மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் நௌஜின் பானு, சாந்த், தன்னம்பிக்கை சாதனையாளர் செல்வி தர்ஷினி, நம் பள்ளி நம் வீடு ஆசிரியர் வெள்ளைத்தாய் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றி அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் பயின்ற 10, 11, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விழா இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். எனக்கு தெரியும் வளவலன்னு பேசுனா உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரத்தில் ஸ்வீட் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிடுறேன். இன்னைக்கு நாடகம் பார்க்க வச்சுருக்கீங்கள, ஒரு பேரண்ட் முன்னாடியே சொல்லிட்டாரு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சச்சின் டெண்டுல்கர் 2000 கபில் தேவ் அவர்கள் 1983 உலகக்கோப்பையில் 175 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா 181 விவியன் ரிச்சர்ட்ஸ், 189 கேரி கிறிஸ்டன், பாகிஸ்தானை சார்ந்த சயீதர்கள் 194 வரைக்கும் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஒன் டே கிரிக்கெட் 1971 தொடங்கப்பட்டது. 2010 சச்சின் டெண்டுல்கர் அடித்தார். 39 வருஷம் ஆச்சு ஒரு விளையாட்டு வீரர் 200 ரன் அடிக்கிறதுக்கு. ஆனால் 2010 சச்சின் டெண்டுல்கர் அடிச்சதுக்கு பிறகு 2011, 12, 13, 14, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 இரட்டை சதங்கள் அடிக்கப்பட்டது. அதுலேயும் 200 அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்த காலம் போய் நம்ம நாட்டோட ரோஹித் சர்மா அவர்கள் 264 அடிச்சிருக்கார். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் 3 வாட்டி டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கார். இதை எதற்காக பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை அடிச்சு காட்டினாரோ அதற்கு பிறகு வந்த எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாக எல்லாராலையும் நம்மளால் அடிக்க முடியும் ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள வந்த உடனே எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மாணவ மாணவிகள்லாம் இன்னைக்கு எல்லாருமே நிறைய மார்க் எடுத்ததுனால தான் சர்டிஃபிகேட் வாங்க வந்துருக்கீங்க. இதில் 3வது இடம் 4வது இடம் தான் வந்துருக்கீங்க. ஒரு 85% மார்க்கு, 90% மார்க் கூட எடுத்துருக்கீங்க. நம்மளால முடியுமான்னு நினைக்காதீங்க. 100க்கு 100 எடுத்த பசங்களை பாருங்க. அவனால் எடுக்க முடியும், அவனால் எடுக்க முடியும்னா நம்மளால எடுக்க முடியுன்ற போராட்ட குணத்தை உங்களுடைய மனதில் விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்ற உடையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அமெரிக்கா கட்டத்தில் கலிபோர்னியாவிலிருந்து வட அமெரிக்கா மாகாணத்தோட கலிபோர்னியாவிலிருந்து தென் அமெரிக்கா நாடான அர்ஜென்டினாவுக்கு குஞ்சு பொறிச்சு அதோட குஞ்சியெல்லாம் திரும்பி கலிபோர்னியா கூட்டு போகுது. இந்த கலிபோர்னியாவிலிருந்து அர்ஜென்டினா எவ்வளோ தூரம் சொன்னால் 8000 கிலோமீட்டர் இருக்கு. 8000 கிலோமீட்டர் சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு போயிட்டு வர தூரம். ஆனால் இப்போ நிலப்பரப்பாக பறக்கிற பறவை எங்கே வேணா மலை மேலேயோ மரத்து மேலேயோ எங்கே வேணா போய் தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். ஆனால் இந்த 8000 கிலோமீட்டர் கடல் மேலே பறக்கணும். ஒரு சின்ன பறவை 8000 கிலோமீட்டர் எப்படி பறக்குதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு சிப்பை பொறுக்கி அனுப்பிச்சாங்க. அந்த பறவை பறக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குச்சியை எடுத்து தன்னுடைய அழகில் வச்சுக்கின்னு பறக்க ஆரம்பிக்குது. அதால் பறக்க முடியல, இல்லை உணவு தேவை இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் கடலில் அந்த குச்சியை போட்டுடுது. அந்த குச்சி மேலே நின்று ஓய்வு எடுக்குது. குச்சி மேலே நின்று அதோட இறையை தேடி சாப்பிட்டுட்டு திருப்பி உடலை பலப்படுத்தி திருப்பி பறக்க ஆரம்பிச்சிது. அது மாதிரி ஒரு சின்ன பறவை, 5 அறிவு உள்ள பறவை கூட ஒரு நம்பிக்கையோட ஒரு சின்ன குச்சியை நம்பி 8000 கிலோமீட்டர் பயணித்து அங்கே போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுக்கு பெருசாகி பறக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு குச்சியை கொடுத்து திருப்பி மீண்டும் கண்டிப்பாக வருது என்று சொன்னால், நம்முடைய மாணவ மாணவிகள், உங்களுக்கு பின்னால் உங்களுடைய பெற்றோர்கள், அவங்கெல்லாம் என்ன ஆகணும்னு நினைச்சாங்களோ, நிறைய பெற்றோர்கள் நம்ம விளையாட்டு வீரர் ஆகணும், விளையாட்டில் நிறைய சாதிக்கணும், நம்ம இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க காலத்தில் படிக்கிறதுக்கான வசதிகள் அவங்க பெற்றோரால் செய்து கொடுக்க முடிஞ்சிருக்காது.